கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், முன்னதாகவே நம்ம சொல்லியிருந்தோம், டிடிவி தினகரன், ஓபிஎஸ் மற்றும் செங்கோட்டையன் சந்திப்பு நிகழ வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. தொடர்ந்து ஒரே கேள்விதான் எழுப்பப்படுது, இன்றைய தினம் பசுமுன் அரசியல் களமாக மாற்றப்பட்டிருக்கா அப்படிங்கிறது. ஷாம், வணக்கம். நிச்சயமாக பசும்பொன் அரசியல் களமாக மாற்றப்பட்டிருக்கிறது என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அரசியலில் 3 வெவ்வேறு துருவங்களாக, அதாவது ஒரே இயக்கத்தை சார்ந்தவர்களாக முன்னது இருந்தாலும் கூட சமீப ஆண்டுகளாக, சமீப மாதங்களாக 3 வெவ்வேறு துருவங்களாக செயல்பட்டு வந்தவர்கள் தான் ஓபிஎஸ், டிடிவி மற்றும் செங்கோட்டையன். அவர்கள் 3 பேரும் தற்போது இணைந்திருக்கிறார்கள். 3 பேரும் முன்வைக்கக்கூடிய கருத்து என்பது ஒருங்கிணைந்த அதிமுக வேண்டும், இபிஎஸ் அவர்களுடைய அந்த தலைமையை எடுக்க வேண்டும் என டிடிவி மற்றும் ஓபிஎஸ் ஆகியோர் வலியுறுத்தி வரக்கூடிய சூழ்நிலையில இந்த 3 பேருடைய இந்த சந்திப்பு என்பது அரசியலில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. இந்த சந்திப்பின் மூலமாக இவர்கள் தங்களுடைய அந்த அணியை, தங்களுடைய ஒருங்கிணைப்பு பணியை இன்னும் தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள் என்பதைத்தான் பார்க்க முடிகிறது. ஓபிஎஸும் செங்கோட்டையனும் ஒரே காரில் ஒன்றாக மதுரையிலிருந்து அவர்கள் பசும்பொன் வரை வந்து சேர்ந்திருக்கிறார்கள். தனியாக வந்த டிடிவி தினகரன் தற்போது பசும்பொன்னிலே இந்த இருவரையும் சந்தித்து இருவரும் பேசியிருக்கின்றார்கள். எனவே 3 பேரும் தற்போது ஒன்றிணைந்திருக்கிறார்கள். இந்த 3 பேரும் ஒன்றாக சென்று தேவருக்கு மரியாதை செலுத்த இருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் அவர்கள் மூவரும் கூட்டாக பத்திரிகையாளர்களை சந்திப்பதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. எனவே இந்த 3 பேரும் சந்தித்து இருக்கக்கூடிய இந்த வேலையை அவர்கள் தொடர்ந்து தங்களுடைய அரசியல் விஷயத்தை, அரசியல் செயல்பாட்டை அவர்கள் தொடர்ந்து 3 பேரும் கூட்டாக இயக்குவார்களா, 3ஆக இணைந்து செயல்படுவார்களா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இதுல மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், கடந்த 1 மாதத்திற்கு முன்பு செங்கோட்டையன் சென்னைக்கு வந்திருந்த போது அவர் ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் ஆகிய இருவரையும் சந்தித்திருந்தார். அப்படி சந்தித்தது எதற்காக திடீர் இந்த சந்திப்பு என்று நான் கேட்டபோது, நான் சந்திக்கவே இல்லை, அவ்வாறு என் மீது தவறான செய்தியை பரப்புகிறார்கள் என்று அவர் சொல்லி இருந்தார். ஆனால் அப்போதே நமக்கு அங்கு இருந்தவர்கள், நேரில் பார்த்தவர்கள் சொன்ன தகவல் என்பது ஓபிஎஸும் அதே போல செங்கோட்டையனும் சந்தித்தார்கள், அதே போல செங்கோட்டையனும் டிடிவியும் சந்தித்தார்கள். டிடிவி தினகரன் வீட்டிற்கே வந்து மதிய உணவு சாப்பிட்டு விட்டுத்தான் டிடிவி தினகரன் சென்றார் என்று நேரிலே பார்த்தவர்கள் சொன்னார்கள். அதே போல ஒரு நண்பருடைய வீட்டிலே ஓபிஎஸ் வரவழைத்து செங்கோட்டையன் பார்த்தார் என்று சொன்னார்கள். ஒரே நாளில் 2 வெவ்வேறு நேரங்களிலே இந்த சந்திப்பு நடைபெற்றது. ஆனால் அந்த சந்திப்பை அவர் இது தவறான தகவல் என்று மறுத்திருந்தார். இந்த சூழ்நிலையில தான் தற்போது வெளிப்படையாகவே இந்த சந்திப்பை அவர் நிகழ்த்தி காட்டியிருக்கிறார். இதன் மூலமாக அதிமுக தலைமைக்கு ஒரு மெசேஜை அவர் சொல்ல விரும்புகிறார். நான் ஒருங்கிணைக்கக்கூடிய பணியை இன்னும் தீவிரமாக செய்யத்தான் போகிறேன், செய்து கொண்டிருக்கிறேன், இனிமேலும் செய்வேன் என்பதைத்தான் அவர் வெளிப்படையாக அவர் தெரிவிக்கக்கூடிய வகையிலே இந்த சந்திப்பை நிகழ்த்தி இருக்கின்றார். எனவே செங்கோட்டையனுக்கு தலைமை பண்பு இருக்கின்றதா, செங்கோட்டையன் தொடர்ந்து இந்த கட்சியினுடைய ஒரு பொதுச் செயலாளராக வருவதற்கான முயற்சி செய்கிறாரா என்று பல கேள்விகளை அரசியல் அரங்கிலே அரசியல் விமர்சகர்கள் எழுப்புகின்றார்கள். ஆனால் அதெல்லாம் ஒருபுறம் இருந்தாலும் கூட, தான் இந்த இயக்கத்தினுடைய மூத்த உறுப்பினராக இருந்தவன், எம்ஜிஆர் கட்சி தொடங்கிய காலகட்டத்திலிருந்தே நான் இந்த கட்சியில இருக்கக்கூடியவன், கட்சி முதலில் ஆரம்பிக்கப்பட்ட போது பல முக்கியமான பொறுப்புகளை கட்சியினுடைய நிறுவனரான எம்ஜிஆர் என்னை நம்பிதான் கொடுத்தார், அந்த அளவுக்கு நான் கட்சிக்கு விசுவாசமானவன் என்று செங்கோட்டையன் தன்னுடைய அந்த செய்தியாளர் சந்திப்பிலே குறிப்பிட்டிருந்தார். எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதிமுகவினுடைய ஒரு தலைமை பதவிக்கு செங்கோட்டையன் ஆசைப்படுகிறாரா என்ற ஒரு சந்தேகம் எழுந்திருக்கிறது. ஏற்கனவே 2017 ஆட்சி மாற்றம், அதாவது அந்த தலைமை மாற்றம் ஏற்பட்ட போது செங்கோட்டையன் தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கேண்டிடேட்டாக சசிகலா அவர்களால் பரிந்துரை செய்யப்பட்டார் என்பது அரசியல் அரங்கில் அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான். ஆனால் பல்வேறு சூழல்கள், பல்வேறு காரணங்களினாலே அவரது பெயர் நீக்கப்பட்டு பிறகு இபிஎஸ் அவர்களுடைய பெயர் பரிந்துரை செய்யப்பட்டதாக கூறப்படுகின்றது. எனவே தனக்கு கிடைக்க வேண்டிய ஒரு மிகவும் செல்வாக்கான ஒரு பவர்ஃபுல் பதவி நாம் இழந்து விட்டோமோ என செங்கோட்டையன் பின்னாட்களில் வருந்தியதாக தெரிகிறது. எனவே தனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு மீண்டும் அமைந்தால் அதை கச்சிதமாக பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று செங்கோட்டையன் எதிர்பார்த்து காத்திருந்ததாகவும் சொல்கின்றார்கள். எனவே அந்த அடிப்படையில தான் தனக்கு இப்போது கிடைத்திருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை அவர் பயன்படுத்தி அனைவரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய பணியை செய்கின்றார். அவருக்கு பின்னால் வேறொரு சக்தி இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அரசியல் விமர்சகர்கள் இன்னும் வெளிப்படையாக
பாஜக அவரை இயக்குகிறது என்று சொல்கிறார்கள். குறிப்பாக மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் செங்கோட்டையன் அவர்களுடன் நல்ல நட்புறவிலே இருக்கின்றார். அவருடைய அனுமதி பெற்று அவருடைய உத்தரவு பெற்றுதான் செங்கோட்டையன் இயங்குகிறார் என்றும் சொல்கிறார்கள். ஒருவேளை இந்த ஆட்சி, அதாவது இந்த 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாகவோ அல்லது தேர்தல் முடிந்த பிறகோ அதிமுக பொதுச் செயலாளர் அல்லது அந்த உச்ச பதவியிலே மாற்றம் வரும்போது அதில் செங்கோட்டையனை அந்த பதவிக்கு கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சி நடைபெறுவதாக சொல்கிறார்கள். அதாவது இபிஎஸ் இந்த அணிகள் ஒருங்கிணைப்புக்கு சம்மதம் தெரிவிக்க மறுக்கிறார். எனவே ஓபிஎஸ், டிடி தினகரன், சசிகலா ஆகியோரை கொண்டு வர வேண்டுமானால் அந்த இடத்திலே இபிஎஸ் இருக்க முடியாது. எனவே இபிஎஸ் எடுத்துவிட்டு செங்கோட்டையனை அந்த இடத்தில் அமர வைக்க ஒரு அணியினர் முயற்சி செய்கிறார்கள். குறிப்பாக பாஜக முயற்சி செய்கிறது என்றெல்லாம் பேச்சுக்கள் பொது வெளியிலே அடிபடுகின்றது. எனவே அதற்கு அச்சாரம் சேர்க்கக்கூடிய வகையிலே தான் சமீபத்தில் இருந்து செங்கோட்டையன் அவர்களுடைய அந்த நடவடிக்கைகளும் அவர்களது செயல்பாடுகளும் அமைந்திருக்கின்றது. தொடர்ந்து பல்வேறு தலைவர்களுடைய நிகழ்வுகளுக்கு செல்வது, தன்னிச்சையாக தான் ஒரு தலைவர் போலவே பல்வேறு விஷயங்களை நிகழ்த்தி காட்டுவது என்று அவர் செய்து கொண்டிருக்கிறார். சமீபத்தில் அதிமுகவினுடைய அந்த ஆண்டு விழா கொண்டாடப்பட்டது. அந்த ஆண்டு விழாவுக்கு கூட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை அதிமுக நிர்வாகிகளும் கலந்து கொண்ட போது செங்கோட்டையன் ராயப்பேட்டைக்கு வரவில்லை, அதிமுக தலைமை அலுவலகத்துக்கு வரவில்லை. ஈரோடு மாவட்டத்தில் அவர் தனியாக ஒரு நிகழ்ச்சியை வைத்து நடத்தியிருந்தார். எனவே அதிமுகவில் ஏற்கனவே அங்கிருந்து பிரிந்தவர்கள், அங்கிருந்து சென்றவர்கள் தனித்தனி அணியாக செயல்பட்டு வரக்கூடிய நிலையில செங்கோட்டையன் ஒரு புது அணியாக அவர் செயல்பட்டு வர தொடங்கினார். எனவே செங்கோட்டையன் இந்த கட்சியிலே தற்போது அடிப்படை உறுப்பினர் என்ற பொறுப்பில் மட்டும் தொடரக்கூடிய நிலையில் இந்த சம்பவத்திற்கு பிறகு அவர் கட்சியிலிருந்து நீக்கப்படுவாரா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. ராஜேஷ், ஏற்கனவே கூட்டணி அமைப்பது தொடர்பா இபிஎஸ் பலவீனம் அடைந்து விட்டார் என்ற ஒரு பார்வை முன்வைக்கப்படும் போது அதிமுகவுடைய முக்கிய முகங்கள் பவர் சென்டர்ஸா பார்க்கக்கூடிய இந்த 3 நபர்களும் ஒன்றிணைந்திருக்கிறது எடப்பாடிக்கு எந்த அளவுக்கு ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்கும்? அதிமுக இதை எப்படி சமாளிக்க போகுது? எடப்பாடியார் இதை எப்படி சமாளிப்பார்? அதிமுகவினர் இது ஒரு பெரிய நெருக்கடி இல்லை என்று சொன்னாலும் கூட நிச்சயமாக இது ஒரு பெரிய நெருக்கடி என்றுதான் நாம் பார்க்க வேண்டும். குறிப்பாக தேர்தல் நெருங்கக்கூடிய வேளையிலே இப்படிப்பட்ட விஷயங்கள் நடைபெறுவது என்பது நிச்சயமாக அதிமுகவிற்கு அது ஒரு வலு சேர்க்கக்கூடிய விஷயமாக இருக்காது. ஏற்கனவே அதிமுக தென் மாவட்டங்களில் வாக்குகள் பின்தங்கி இருக்கிறது என்ற குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. புள்ளி விவரங்களையும் அதற்கு ஆதாரமாக காட்டுகின்றார்கள். டிடி தினகரன் பிரிந்து சென்ற பிறகு டிடி தினகரனுடன் கணிசமான முக்குளத்தோர் சென்று விட்டார்கள். அதாவது முக்குளத்தோர் சமுதாயத்தை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள், மாநில அளவில் இருக்கக்கூடிய தலைமை கழக நிர்வாகிகள் என பலரும் இருந்தாலும் கூட முக்குளத்தோர் ஒரு அதிருப்தியிலே இருக்கின்றார்கள். ஓபிஎஸ் அவர்களை சமமாக பாதிக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து பொதுவெளியில வைக்கப்பட்டு வருகின்றது. குறிப்பாக ஓபிஎஸ், சசிகலா, டிடி தினகரன் ஆகியோரெல்லாம் நீக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அந்த சமுதாயத்தை இபிஎஸ் புறக்கணிக்கிறாரா என்ற ஒரு கேள்வியையும் முன்வைக்கின்றார்கள். ஆனால் இல்லை என்றும் தொடர்ந்து முக்குளத்தோர் சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு அதிமுகவில் உரிய முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆர்பி உதயகுமார் அந்த சமுதாயத்தை சார்ந்தவர் தான். அவர் எதிர்க்கட்சி துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதிமுகவின் பொருளாளராக திண்டுக்கல் சீனிவாசன் இருக்கின்றார். இப்படி எத்தனையோ கட்சியினுடைய அதே போல அரசு சார்ந்த நிகழ்வுகளில் பொறுப்புகளில் பல பேர் உரிய முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு இருக்கின்றார்கள் என்று அதிமுக சார்பில் தெரிவிக்கப்படுகின்றது. அவ்வாறு தெரிவிக்கப்பட்டாலும் கூட இது ஏற்கனவே ஒரு அதிருப்தி என்ற அந்த மனநிலையில அந்த மக்கள் இருப்பதை பல இடங்களில பார்க்க முடிகின்றது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் செங்கோட்டையனும் பிரிந்து செல்வது மேலும் இந்த சிக்கலை மேலும் வலுவாக்கக்கூடிய வகையிலே இருக்கின்றது என்று சொல்கிறார்கள். குறிப்பாக செங்கோட்டையனை பொறுத்தவரையில ஈரோட்டில் இருக்கக்கூடிய 3-4 தொகுதிகளில் செல்வாக்காக இருக்கக்கூடியவர். அங்கு ஆயிரக்கணக்கான வாக்குகளை அவர் தனியாக நின்றால் கூட பெறக்கூடிய அளவுக்கு பல ஆண்டுகளாக அங்கு சட்டமன்ற உறுப்பினராக இருந்து அவர் செல்வாக்கோடு இருந்து வருகிறார். எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில செங்கோட்டையன் பிரிந்து சென்றால், கட்சிக்கு எதிராக நின்றால் அது அதிமுகவிற்கு இரட்டை இலைக்கு ஒரு பெரும் பின்னடைவை உருவாக்கும் என்று சொல்கிறார்கள். இன்னும் 2 மாத காலத்தில், அதாவது டிசம்பர் மாத இறுதிக்குள்ளாக ஒரு முழு வடிவம் கிடைத்துவிடும் என்று அதிமுகவினுடைய உள் விவகாரம் அறிந்த நிர்வாகிகள் தெரிவிக்கிறார்கள். அதாவது அதிமுகவுக்குள் தற்போது சிக்கல்கள் இருக்கின்றது, இந்த அணிகள் இணைப்பு வேண்டும் என்று சில பேர் சொல்கிறார்கள். இல்லை வேண்டாம், இபிஎஸ் உடைய தலைமை மட்டுமே போதும் என்றும் சில பேர் சொல்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் யாருடைய அந்த கருத்து நிலைக்கப் போகிறது, யாருடைய கருத்தை
ஏற்கப் போகிறார்கள் என்பதையெல்லாம் நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஆனால் செங்கோட்டையன் இன்றைக்கு செய்திருக்கக்கூடிய விஷயம் என்பது ஒரு பெரிய புரட்சியாகவும், அதே போல அவர் அதிமுகவுக்கு எதிராக தன்னுடைய அந்த வேலைகளை அவர் தொடங்கிவிட்டார் என்றும் அவரது ஆதரவாளர்கள் தெரிவிக்கின்றார்கள். எனவே இந்த விஷயம் எப்படி போக போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும்.